மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எடுத்துக்காட்டு 8.3 விடையை தான் நினைச்சு போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். கீழ்காணும் பரவலுக்கு படிவிலக்க முறையில் சராசரியை காண்க. ஃபர்ஸ்ட் படிவிலக்க முறைனா என்ன, அதை வச்சு நம்ம எதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ படிவிலக்க முறைக்கு ஃபார்முலா உங்களுக்கு புக்லேயே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ பிளஸ் summation fd by summation f into c கொடுத்துட்டாங்க. இதில் d எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x minus a by c. a அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஊக்க சராசரி. ஊக்க சராசரி முறை எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ சொல்கிறேன் சம்மில். c அப்படின்னா அந்த பிரிவு இடைவெளி இருக்கு, அந்த பிரிவு இடைவெளியோட நீளம் தான் என்னது அப்படின்னா c. ஏங்கிறது ஊக்க சராசரி, cங்கிறது பிரிவு இடைவெளியின் நீளம். இப்போ பாருங்க, அட்டவணைக்கு பாருங்க. சரிங்களா? அப்போ பிரிவு இடைவெளி கொடுத்துட்டாங்க, நிகழ்வெண் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல உள்ளதை பிரிவு இடைவெளின்னு எழுதி அட்டவணையில் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. சரிங்களா? அடுத்ததான் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா மையப்புள்ளி நிகழ்வெண் அப்படிங்கிறது நமக்கு செகண்ட்ல இருக்கா, இதை நீங்க எழுதிருங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு டேபிள் கலமா போட்டு எழுதி வச்சிருங்க. ஓகேவா? அட்டவணை போட்டாச்சா? இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிற பிரிவு இடைவெளியை தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ 0க்கும் 4க்கும் இடையில இருக்கக்கூடிய மையப்புள்ளி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எங்களுக்கு தெரியும், பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஒருவேளை தெரியலை அப்படின்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா மையப்புள்ளி கிடைச்சிடும். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 0க்கும் 8க்கு இடையில மையப்புள்ளி என்னது 4. அதே மாதிரி 8க்கும் 12க்கு இடையில மையப்புள்ளி எவ்வளவு அப்படின்னா 12. தெரியல அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 8ஐயும் 16ஐயும் கூட்டிங்கன்னா 24. 24 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வந்துடும் அப்படின்னா நமக்கு 12 கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, 16க்கும் 24க்கும் இடையில இருக்கக்கூடிய மையப்புள்ளி எவ்வளவு அப்படின்னா 20. இந்த ரெண்டையும் கூட்டுங்க, 16ஐயும் 24ஐயும் கூட்டிங்கன்னா 40. 40 2ஆல் வகுத்தீங்கன்னா 20. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 24க்கும் 32க்கு இடையில மையப்புள்ளி எவ்வளோ அப்படின்னா 28. 32க்கும் 40க்கு இடையில மையப்புள்ளி எவ்வளோ அப்படின்னா 36. அடுத்து 40க்கும் 48க்கும் இடையில இருக்கக்கூடிய மையப்புள்ளி எவ்வளோ அப்படின்னா 44. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மையப்புள்ளி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஊக்க சராசரி என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? ஊக்க சராசரி கண்டுபிடிக்கிறது மைய புள்ளியோட மையத்தை எடுக்கணும். சரிங்களா? அப்போ இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 அளவுகள் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ளது முதல் உள்ளதையும் கீழே உள்ள முதல் உள்ளதையும் விடுங்க. இதுல ரெண்டாவது, கீழே இருந்து ரெண்டாவது. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கு. 20 28 2 இது மையம் இருக்கு. இதுல எது பெரிய நம்பரோ அதை எடுத்துக்கோங்க. எது பெரிய நம்பர்? 28 தானே பெரிய நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கோங்க அப்படின்னா 28 எடுத்துக்கோங்க. அதான் என்னது அப்படின்னா ஊக்க சராசரி 28 எடுத்தாச்சா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பிரிவின் நீளம் கண்டுபிடிக்க போறோம். அது சி. அதாவது இந்த 2க்கு இடையில இருக்கக்கூடிய நீளம் 0ல இருந்து 8 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா 8 தான் இருக்கு. நான் உதாரணத்துக்கு என்ன செய்ய, 8ல இருந்து 0 கழிச்சு ஆன்சர் என்னதான் 8 தான். 16ல இருந்து 8 கழிங்க ஆன்சர் என்னதான் 8 தான். இந்த 2க்கு இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கு, அதான் என்னது அப்படின்னா பிரிவு நீளம் 8. நிகழ்வெண், நிகழ்வெண் எதுல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா புக்கில் செகண்ட் பாயிண்டா கொடுத்துருப்பாங்களா? அட்டவணையில கொஸ்டின்ல செகண்ட் பாயிண்டா கொடுத்துருக்காங்களா? இதுதான் என்ன அப்படின்னா நிகழ்வெண். ஸோ அதை புக்கை பார்த்து அப்படியே என்ன செஞ்சிருங்க அப்படின்னா எழுதிருங்க நிகழ்வெண் இடத்துல. இப்போ நம்ம இந்த டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா x மைனஸ் ஏ பை சி இதை வகுத்தாச்சுன்னா என்ன கிடைச்சிடும் அப்படின்னா டி கிடைச்சிரும். இது எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாக என்ன செய்யும் அப்படின்னா புரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுதுங்க டி ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸுக்கு மதிப்பு என்ன இருக்குன்னு பாருங்க 4 மைனஸ் ஏ அப்படிங்கிற என்ன சராசரி ஊக்க சராசரி. ஊக்க சராசரி எவ்வளவு 28 பை சி தானே. சிங்கிறது பிரிவு நீளம் எவ்வளவு அப்படின்னா 8. சரிங்களா? இப்போ 4ல இருந்து மைனஸ் 28 கழிச்சிங்க அப்படின்னா மைனஸ் 24 பை 8. ஏன்பா மைனஸ் போடுறோம்? பெரிய எண்ணில் மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் போடுறோம். ஸோ அடி விடுங்க, 4 8 8 3 8 24. மைனஸ் இருக்கிறதுனால என்ன 3 போட போகிறோம் அப்படின்னா -3. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதுறீங்க -3.
இல்லையாச்சாப்பா? இப்போ அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து கண்டுபிடிக்க என்ன செய்ய போகிறோம் பாருங்க. எக்ஸு எக்ஸுங்கிறது என்னதுப்பா? 12. அப்போ டி ஈக்குவல் டு 12 மைனஸ் ஃபார்முலா என்னது? ஏதான ஏங்கிற என்னது? ஊக்க சராசரி எவ்வளவு? 28 பை சிங்கிறது என்னதுப்பா? 8. சரிங்களா? ஸோ 12லேருந்து மைனஸ் 28 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு -16/8 வரும். 1 8 8, 2 8 16 மைனஸ் இருக்கிறதுனால என்ன 2 அப்படின்னா -2. இப்போ இந்த இடத்துல என்ன போட்டுருங்க? -2 போட்டுருங்க. அடுத்து நினச்சி போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம்? 20 மைனஸ் 28. சரிங்களா? அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸுக்கு மதிப்பு 20, ஊக்க சராசரி 28, பிரிவு இடைவெளி என்னது அப்படின்னா 8. ஸோ இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன 8 வரும் அப்படின்னா -8/8. அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா -1 வரும். சரிங்களா? அப்போ இதுக்கு விட என்ன வரும் அப்படின்னா -1. அடுத்தது பாருங்க எக்ஸு 28, ஊக்க சராசரி 28. 28 கழிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன தான் வரும் அப்படின்னா 0 தான் வரும். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸுங்கிறது 36 மைனஸ் ஏங்கிறது எவ்வளவு? 28. இப்போ 36லேருந்து 28 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 8 வரும். அப்படிதானே? அப்போ 8/8 அடி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் என்னதுப்பா? 1. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1 வரும். அடுத்து என்ன பாருங்க 44 இருக்கா? 44 28லேருந்து கழிக்க போறீங்க. கழிச்சிங்கன்னா 16 வரும். 16 8ஆல் அடி கொடுத்தீங்கன்னா நமக்கு விடை என்ன வரும் அப்படின்னா 2ங்கிற விடை கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. எஃப் இன்ட்டு டி, அதாவது எஃப்ஐயும் டியவும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பெருக்க போறோம். பெருக்கலாமாப்பா? 10ஐயும் -3ஐயும் பெருக்குங்க. பெருக்குங்க என்ன வரும்? -30. 20ஐயும் -2ஐயும் பெருக்குங்க. -40. 14ஐயும் -1ஐயும் பெருக்குங்க. -14. 0ஐயும் 16ஐயும் பெருக்குங்க. 0. 18ஐயும் 1ஐயும் பெருக்குங்க. 18. அடுத்து பாருங்க 22ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. என்ன வரும் நமக்கு? 44. இப்போ நம்ம சம்மேஷன் ஆஃப் எஃப்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ சம்மேஷன் ஆஃப் எஃப்டி கண்டுபிடிக்கணும்னா இது எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா கூட்ட போறோம். இதுல 3 இது மைனஸ்ல வந்திருக்கு, 2 இது பிளஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மைனஸ் உள்ளதை கூட்டுங்க. -40ஐயும் -30ஐயும் இந்த ரெண்டையும் கூட்டிங்கன்னா -70. -70ஐயும் -14ஐயும் கூட்டிங்க அப்படின்னா -84. அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னா இந்த 18ஐயும் 44ஐயும் கூட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? அப்போ நமக்கு 62 வருமா? ஸோ 84லேருந்து 62 கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா என்ன வரும்? அப்போ நமக்கு -22 கிடைக்கும். அப்போ இதனுடைய கூடுதல் எவ்வளோ அப்படின்னா -22. அடுத்து என்ன பிடிக்கணும் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எஃப் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். இதனுடைய கூடுதல் இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? அப்போ நமக்கு 100 அப்படிங்கிறது விடையா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். அடுத்ததான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபார்முலால ஜஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம படிவிலக்க முறைக்கு உண்டான ஃபார்முலா தெரியும். x பார் ஈக்குவல் டு a பிளஸ் சம்மேஷன் fd பை சம்மேஷன் f இன்ட்டு c. a அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஊக்க சராசரி. ஊக்க சராசரி எவ்வளவு அப்படின்னா 28. அப்போ 28 பிளஸ் சம்மேஷன் fd எவ்வளவு? -22 பை சம்மேஷன் f எவ்வளவு? 100 இன்ட்டு c. சிங்கிறது என்னது? பிரிவின் நீளம். பிரிவோட நீளம் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8. ஓகேங்களா? இப்போ என்ன வரும் பாருங்க. இந்த 28 போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பையில 100 இருக்கு, அதாவது பையில 10 100 இருந்தா எத்தனை 0 இருக்கோ அத்தனை ஸ்தானத்துல என்ன வைப்போம் அப்படின்னா புள்ளி வைப்போம். அப்போ இங்க 22 இருக்கா? இப்போ 2 ஸ்தானத்துல புள்ளி வைங்க. 1 2. இப்போ புள்ளி வச்சோம் நமக்கு என்ன வருது அப்படின்னா 0.22 வரும். சரிங்களா? இந்த 0.22 எதால பெருக்க போறீங்க அப்படின்னா 8ஆல பெருக்குங்க. சரிங்களா? நீங்க எத்தனை ஸ்தானத்துல புள்ளி இருக்கு? 1 2 ஸ்தானம் முதல் புள்ளி இருக்கு. ஸோ இங்க 2 வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் சொல்றது புரியல அப்படின்னா 22 100ஆல வகுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.22 கிடைக்கும். இப்போ 1 8 2 16க்கு 6 மிச்சம் 1. 1 8 2 16. 16 பிளஸ் 1 எவ்வளவு அப்படின்னா 17. இந்த புள்ளிக்கு எடுத்து 2 ஸ்தானம் இருக்கா? ஸோ 2 ஸ்தானம் புள்ளி வைங்க. 1
2 புள்ளி வச்சிங்கன்னா விட என்னப்பா வருது, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1.76ன்னு வரும். அப்போ இந்த 28 1.76ஆல் கழிக்க போகிறோம். இங்கே புள்ளி கிடைச்சது எதுவுமே இல்லையா, ஸோ புள்ளி வச்சு 2 0 போட்டுக்கோங்க. 0வையும் 6ஐயும் கழிக்க முடியாது. ஸோ 8லேருந்து இங்கே ஒன்று கணக்கு கொடுத்தீங்கன்னா 8 7ஆக மாறிடும், இது 10ஆக மாறும். 10லேருந்து இங்கே ஒன்று கணக்கு கொடுக்கும்போது 10 9ஆக மாறிடும், இந்த 0 10ஆக மாறிடும். சரிங்களா? இப்போ 10லேருந்து எதை கழிக்க போறீங்க, 6 கழிச்சிங்கன்னா 4, 9லேருந்து 7 கழிச்சிங்கன்னா 2, 7லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 6, இங்கே 2. இப்போ விடை நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 26.24. இதுதான் இந்த சம்முக்கு உண்டான விடை. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.